இது உங்கள் ஏகே டிஜிட்டல் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழ்ல எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்றதுல ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ரியல்மி C75 Geekbench ஸ்கோர் வந்திருக்கு. அதோட மாடல் நம்பர் வந்திருக்கு. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அதோட கொஞ்சம் டீட்டெயில்ஸும் கிடைச்சிருக்கு. அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரியல்மி C75 நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது 4G பேஸ் பண்ண போனு. இதுல வந்து 5600 mAh பேட்டரி இருக்க போது, 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து சீரியஸோட C63 சீரியஸோட அடுத்த அப்கிரேடான C75 மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற என்ன நம்ம எதிர்பார்க்கலாம்னு கிட்டத்தட்ட வந்து MediaTek Helio G85 நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, Android 14 தான் இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் வர போகுது. 8GB RAM தான் இதுல வர போறது, ஹையர் வேரியன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட Geekbench ஸ்கோர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிங்கிள் ஸ்கோர்ல 403, மல்டி ஸ்கோர்ல 1382 மாதிரி வந்திருக்கு. இப்போதைக்கு வந்திருக்க ஸ்கோர் இதுதான். இதோட டீடைல்ஸ் இதுதான் இப்போதைக்கு வந்திருக்க டீடைல்ஸ். இதோட மேற்கொண்டு பிரைஸ் லீக் ஆகும் போது நம்ம அப்டேட் பண்றோம். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன், இந்த போனை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நியூஸ்க்கு நம்ம விரைவில் மூவ் ஆன் போயிடும். அடுத்த நியூஸ் கேட்டீங்கன்னா, சாம்சங் கேலக்சியோட வாட்ச் அல்ட்ராவுக்கும் கேலக்சி பட்ஸ் 3 ப்ரோவுக்கும் கிட்டத்தட்ட வந்து டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கு. பிளாக் ஃப்ரைடே சேல்ல எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்து இப்ப சாம்சங் ப்ராடக்ட்ஸுக்கும் ஆஃபர் கிடைச்சிருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். சாம்சங் கேலக்சி வாட்ச் அல்ட்ரா 59,999 ரூபாய்க்கு லான்ச் பிரைஸா இருந்துச்சு. இப்போ வந்து 12,000 பேங்க் கேஷ்பேக் அப்கிரேட்ஸ் போனஸ் கிடைக்கும். 10,000 வந்து கிட்டத்தட்ட வந்து 12,000 பேங்க் கேஷ்பேக் கிடைக்க போது, அல்லது அப்கிரேட் ப்ராடக்ட்டுக்கு வந்து நீங்க வேற ஏதாவது அப்கிரேட் பண்ணி நீங்க வாங்கணும்னு கிடைக்குன்னு நினைச்சீங்கன்னா 10,000 உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 24 மந்த்ஸ் வந்து நோ காஸ்ட் EMI கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேலக்சி வாட்ச் 7க்கு பாத்தீங்கன்னா 29,999 ரூபா, 40 மில்லிமீட்டர் பிளஸ் ப்ளூடூத்தோட இருந்ததுக்கு கிட்டத்தட்ட 8,000 ரூபாய்க்கு வந்து கேஷ்பேக் கிடைக்க போது, எக்ஸ்சேஞ்ச் போனஸும் கிடைக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேலக்சி பட்ஸ் 3 ப்ரோவுக்கு வந்து 19,999 ரூபா லான்ச் பிரைஸ். இப்போ வந்து 5,000 பேங்க் கேஷ் பேக் கிடைக்க போது. அது மட்டும் இல்லாம வந்து அப்கிரேட் போனஸாவும் 5,000 கிடைக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 24 மந்த்ஸ் நோ காஸ்ட் EMIன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேலக்சி பட்ஸ் 3க்கு பாத்தீங்கன்னா 17,999 ரூபாய் லான்ச் பிரைஸா இருந்தது. இப்போ வந்து 4,000 கேஷ் பேக் கிடைக்க போது. அப்படி இல்லைன்னா அப்கிரேட் போனஸா 4,000 கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாம்சங் கேலக்சி பட்ஸ் FE பொறுத்த வரைக்கும் 10,000 லான்ச் பிரைஸா வச்சிருந்தாங்க. இப்போ அதுக்கும் 4,000 கேஷ் பேக் கிடைக்க போது, அப்கிரேட் போனஸாவும் 4,000 கிடைக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேலக்சி SR S6 சீரிஸ் போன்ஸ்க்கும் இப்போ வந்து அவைலபிளா 12,000 டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்துருக்கிற சாம்சங்கோட தரப்புல இருந்து பிளாக் ஃப்ரைடே சேல்ஸோட ஆஃபர் டீடைல்ஸ். இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நீங்க மூலமாக அதை பயன்படுத்தி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கீங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, iOS 18.2 இப்போ வந்து அப்டேட் ஃபியூச்சர்ஸ் கிடைச்சிருக்கு. 18.2 நிறைய iOS 18ல எக்கச்சக்கமான பக்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ வந்து கம்மி பண்ணி 18.2 கொண்டு வந்திருக்காங்க. 18.2ல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, டிஃபால்ட் ஆப்ஸா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 ஆப் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இமெயில், மெயில், மெசேஜிங், கால் ஃபில்டரிங், அதுக்கப்புறம் ப்ரௌசர், பாஸ்வேர்ட் அண்ட் கோடு, அதுக்கப்புறம் கீபோர்ட்ஸ், இந்த 8 ஆப் வந்து iOS 18.2ல வந்து இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து டிஃபால்ட் ஆப். இந்த ஆப்பை நம்ம அன்இன்ஸ்டால்லாம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து என்ன இருக்க போதுன்னு கேட்டீங்கன்னா, NFC சப்போர்ட் இருக்க போது. 18லேயே வந்து இன்பில்டா வந்து NFC சப்போர்ட் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஆப்பிள் கீபோர்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுல தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ற மாதிரி சப்போர்ட்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 18.2 வந்து யாராவது யூஸ் பண்ண போறீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துங்க. எப்படி இருக்குன்ற ஃபீச்சர் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, நியூபியாவில இருந்து அடுத்த போனான V17 இப்போ வந்து டிசைன் டீடைல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அதோட ஸ்பெக் டீடைல் கிடைச்சிருக்கு. அது என்னென்ன கேமரா வரப்போது, என்ன பிரைஸ்க்கு வரப்போது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். நூபியா 70 ஸ்பெக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நூபியா 70 பொறுத்த வரைக்கும் Android 14 பேஸ் பண்ணி வரப்போது. MyOS 14 வரப்போது. 6.7 இன்ச் கொண்ட IPS பேஸ் பண்ண LCD ஸ்கிரீனோட வரப்போது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போது. 12 nm கொண்ட யூனிசாக் T606 சிப்ஸோட வரப்போது. 4GB RAM
மாடல் தான் வரப்போகுது. இது ரொம்பவே பட்ஜெட்ல இருக்கிற போன. இது வந்து கிட்டத்தட்ட இதுல வேற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 256 GB ஸ்டோரேஜ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அப் டு 40 GB RAM டைனமிக் RAM யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்கை மிரர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லெதர் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு 50 MP AI ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க செல்ஃபிக்கு அண்ட் வீடியோ கால்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாம இதுல வேற என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 4G ஃபோன் தான். இது மட்டும் இல்லாமல் இது வந்து 22.5 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லைவ் ஐலாண்ட் 2.0 வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பிரைஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 7600 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 8K ஒரு வரக்கூடிய ஃபோனு. இதோட கலர் வேரியண்ட்டை பொறுத்தீங்கன்னா இது பிளிப்பைன்ஸ் லான்ச் பண்ணி கலர் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு கொண்டு வந்திருக்காங்க, அப்புறம் கிரீன் கொண்டு வந்திருக்காங்க, ரோஸ் பிங்க் கொண்டு வந்திருக்காங்க, கிரே கலர்ன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நவம்பர் 28 இந்த ஃபோனோட சேல்ஸ் அவைலபிளா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா அமேசான் வந்து இப்போ வந்து ஏஐ ஸ்டார்ட் அப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டார்ட் அப்காக வந்து கிட்டத்தட்ட வந்து $4 பில்லியன் வந்து டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அமேசான் டபுள்ஸ் டவுன் ஏஐ ஸ்டார்ட் அப் அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்காங்க. ஆந்தோகிராபிக் அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த ஏஐ ஆந்தோகிராபிக் ஏஐக்காக கிட்டத்தட்ட ஒரு $4 பில்லியன் வந்து அமேசான் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏஐல வந்து எதுக்கு போட்டியா இருக்குன்னு கேட்டீங்கன்னா சாட்ஜிபிடிக்கு போட்டியா வந்து இவங்க கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க அந்த ஏஐ வந்து அவங்களோட சர்ச் இன்ஜின்ல கொண்டு வர மூலியமாக நம்ம வந்து ப்ராடக்ட்டை வந்து ஈஸியாவே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஏஐ மூலியமாக நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன் மூலியமாக நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நம்மள வந்து சர்ச் இன்ஜின்ல கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து ஏஐ மூலியமாக பல விதமான ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க அமேசான் அவங்களோட இன்டர்ஃபேஸை மாத்துறதுக்காக. அதனால வந்து இந்த ஏஐக்காக இந்த ஆந்தோகிராபிக் ஏஐக்காக கிட்டத்தட்ட ஒரு $4 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற நியூஸ் கேட்டீங்கன்னா விவோ X200 ப்ரோவோட பிரைஸ் வந்து இப்போ லீக் ஆயிருக்கு. அது என்ன தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவுக்கு லான்ச் பண்ண போறாங்க. இந்தியாவுக்கு லான்ச் பண்ண போற பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா விவோ X200 பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் 51,000 ரூபாயில இந்தியாவில் ஸ்டார்ட் ஆக போகுது. 12GB RAM 256 GB வேரியன்ட். அதாவது X200 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட் வந்து அதுல 12GB RAM 256 GB வேரியன்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 63,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா X200 ப்ரோல வந்து ஒரு 200 MP கேமரா இருக்க போது. X200 வந்து எல்லாமே 50 MP கேமரா இருக்க போகுது. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கோட அப்டேட் வந்திருக்கு. அதாவது iOS-க்கான எக்கச்சக்கமான ஃபேஸ்புக்கோட அப்டேட் வந்திருக்கு. ஃபேஸ்புக் மெசஞ்சர் அப்டேட் வந்து வீடியோ கால் பேசுறது மூலமா ஏஐ பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹேண்ட் ஃப்ரீ காலிங் கொண்டு வந்திருக்காங்க. எக்கச்சக்கமான மெசஞ்சருக்காக ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது நமக்கு ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ற நம்மள மாதிரி ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் கிடையாது. iOS-க்காக டெடிகேட்டடா கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா மெட்டா ஏஐ ஜூம் மூலமா ஏஐ ஜெனரேட்டோட இமேஜஸ் பயன்படுத்தி ஏஐ பேக்ரவுண்ட் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆண்ட்ராய்டுக்கு ஏற்கனவே அவைலபிளா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஹெச்டி வாய்ஸ் வீடியோ கால்ஸ் மூலமா நாய்ஸ் கம்மி பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம மொபைல் டேட்டாவில் வந்து நம்ம ஹெச்டி ஆப்ஷன் எனபிள் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எண்ட் டு என்கிரிப்ஷனா இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆடியோ அண்ட் வீடியோ மெசேஜும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்கச்சக்கமான ஆப்ஷனை வந்து இப்போ வந்து எதுக்காக கொண்டு வந்து வீடியோ மெசேஜ்ன்றது கேட்டீங்கன்னா குறிப்பா ஃபாஸ்டா நம்ம வந்து ஷார்ட்டா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறது பேர் தான் வீடியோ மெசேஜ். அந்த அவங்க கால் எடுக்காத சமயத்தில் கூட நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது அவைலபிலிட்டி பண்ணியிருக்காங்க. இப்போ ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா அதாவது இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா IFFI அப்படின்றவங்க இப்போ வந்து ஒரு ஓனா வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் பேர் என்ன கேட்டீங்கன்னா வேவ்ன்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம் மூலமா என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கோவா கோவாவோட சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு கேட்டீங்கன்னா நாங்கள் இந்த வேவ் ஓடிடி பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்துருவோம். கிட்டத்தட்ட வந்து இது வந்து என்ன இருக்க போது கேட்டீங்கன்னா இந்தியாவோட 12 லாங்குவேஜுக்கு இருக்க போது ஹிந்தி, இங்கிலீஷ், பெங்காலி, மராத்தி, கன்னடா, மலையாளம், தெலுங்கு, தமிழ், குஜராத்தி, பஞ்சாபி அண்ட் அசாமி அப்படின்ற மாதிரி 12 லாங்குவேஜுக்கு இருக்க போது இந்த வேவ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல என்ன இருக்க போது கேட்டீங்கன்னா வீடியோ வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீ டு பிளே கேமிங் பண்ணிக்கலாம், லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம், 65 லைவ் சேனல் அவைலபிளா இருக்க போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேடியோ ஸ்ட்ரீமிங் இருக்க போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எதுக்காக பேஸ் பண்ணி கொண்டு வர போறாங்கன்னு கேட்டீங்கன்னா இது யாருக்காகன்னு கேட்டீங்கன்னா இந்த வேவ்ஸ்க்கு மூலமாக கிட்டத்தட்ட வந்து
இதில் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் கேட்டிங்கன்னா பில்ட் யுவர் ஓன் அவதார் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேவ் யாருக்காக உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா டேரக்டருக்காக. இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற டேரக்டர்ஸ் அவங்க வந்து தங்களோட ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து இதில் பப்ளிக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணும்போது சில பேருக்கு வந்து சில டைரக்டர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். அதனால வந்து நீங்க யூஸ் பண்ண மூலியமாக உங்களோட இது எப்படி பண்ணிட்டீங்கன்னா யூடியூப்ல நீங்க எப்படி அப்லோட் பண்ணுவீங்களோ அதே போல இதுல நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் மூலமா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நீங்க அப்லோட் பண்றதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்றது மூலமா நீங்க இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல உங்களோட கண்டென்ட் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஆன்லைன் ஷாப்பிங் ஓப்பன் நெட்வொர்க் டிஜிட்டல் காமர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இதே வந்து ஓப்பன் நெட்வொர்க் மூலமாக டிஜிட்டலைஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா நேற்று ஒன்று பார்த்தோம். ஏசர் வந்து பழைய 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ நியூஸ்ல பார்த்தோம். ஏசர் வந்து தங்களோட வந்து மெகா ஸ்டோர் ஓப்பன் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தோம் அகமதாபாத்ல. இப்போ வந்து ஏசர் பியூர்னு சொல்லி ஏசரோட செகண்ட் பிளாஸா வந்து எங்க கொண்டு வந்திருக்காங்க செகண்ட் மெகா ஸ்டோரை வந்து பெங்களூர்ல இப்போ அவைலபிளா இருக்கும்போது பெங்களூர்ல யாரா இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்க. ஓப்பன் பண்ணும்போது நீங்க வந்து அதை வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். ஏசரோட ப்ராடக்ட்லாம் அங்கே கிடைக்கும். ஏசரோட எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட் கிடைக்கும். நீங்க வந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க. சென்னையிலும் கொண்டு வந்தா நிறைய பேர் யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூடிய சீக்கிரம் சென்னையில கொண்டு வருவாங்கன்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Asus ROG கியர் வந்து இப்போ எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட் கொண்டு வந்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு $10 கிட்டத்தட்ட $10,000 பிரைஸ் போல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கியர் த எக்ஸ்ட்ரீம் கிவ் அவே அப்படின்னு சொல்லி அவங்களோட $10,000 கிவ் ப்ராடக்ட்டை கிவ் அவே பண்ண போறாங்க. அதாவது எப்போ இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா நவம்பர் 20 டிசம்பர் 31 வரைக்கும் இந்த வருஷம் கடைசி வரைக்கும் இருக்கு. இதை வந்து நீங்க வந்து ஆசஸோட எக்ஸ்ட்ரீமோட ஆசஸோட ஃபியூச்சர் ப்ராடக்ட்டுக்கு வந்து சில ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து இதில் வந்து நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா கேமராக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ROG பேஸ்டு வந்து செட்டப்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கு. அது மூலயமா இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு அதில் வந்து நீங்கள் வந்து ROGக்கு எப்படி இந்த கிவ் அவேக்கு எப்படி நீங்க அப்ளை பண்றது நீங்க பார்த்து அப்ளை பண்ணீங்க. அது மட்டும் இல்லாம ROGயும் இதுல வந்து இ ஸ்போர்ட்ஸ்ன்ற சில அதாவது இ ஸ்போர்ட்ஸ் கமிட்மெண்ட் இ ஸ்போர்ட்ஸ் சில கேமோ கொண்டு வந்து நீங்க இந்த கிவ் அவேல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக இந்த கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போ இருக்க போதுன்னு கேட்டீங்கன்னா நவம்பர் 2024 இந்த மாசம் 21ஆம் தேதி இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதாவது இன்னைக்கு வந்து 23 ஆயிடுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த டோர்னமெண்ட்ல நீங்க வந்து என்னென்ன கேம் கூட விளையாண்டுக்கலாம்னு கேட்டீங்கன்னா ROG அண்ட் இ ஸ்போர்ட்ஸ் டீம்ஸ் வந்து இந்த கேமுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன கேம் கேட்டீங்கன்னா பாப்புலர் கேமான வந்து கவுண்டர் ஸ்ட்ரைக் 2, அதுக்கப்புறம் ராக்கெட் லீக், அபெக்ஸ் லெஜெண்ட், அதுக்கப்புறம் ஓவர் வாட்ச் 2, அதுக்கப்புறம் வேலோரண்ட், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கேம் மூலமாக ROG அண்ட் NRG இவங்க ஃபேஸ் ஃபிராக் ரேஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து இந்த டோர்னமெண்ட் நடத்த போறாங்க. இந்த டோர்னமெண்டோட நீ வின் பண்றவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க வின்னிங்க வந்து. இந்த டோர்னமெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் அனௌன்ஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த பிரைஸ் டோர்னமெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா 26 31 தேதி வரைக்கும் டிசம்பர் 31 தேதி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. $10,000 மதிப்பிலான கேமர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கேமர்ஸ்க்கான ப்ராடக்ட் $10,000 இந்திய மதிப்பில் கிடையாது, அமெரிக்க மதிப்பில். இந்திய மதிப்பில் $100 $8,000 வருது. $1,000 $80,000 $10,000 கிட்டத்தட்ட ஒரு $8 லட்சம் மதிப்புல உள்ள ப்ராடக்ட்டை வந்து கொடுக்க போறாங்க. பார்ட்டிசிபேட் பண்றவங்க பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த நியூஸ்க்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இப்போ வந்து அவங்களோட வந்து பவர்டு பேஸ் பண்ண காப்லேட்டை வந்து இப்போ வந்து எல்லா பிசிக்கும் கொண்டு வருவாங்க. எந்த பவர்டுன்னு கேட்டீங்கன்னா ஸ்னாப்டிராகன் பவர்டு பேஸ் பண்ண காப்லேட்டை ஸ்னாப்டிராகனோட பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி கொலாபரேஷன் பண்ணி அவங்க காப்லேட்ன்ற ஒரு சர்ச் இன்ஜின் சாட்ஜிபிடிக்கு ஆப்பனண்டா ஒன்று இருக்கு, அதை வந்து கொண்டு வர போறாங்க. இது எல்லாம் நம்ம வந்து ப்ரௌசர்ல சர்ச் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரௌசர்ல மட்டும் இல்லாம இது வந்து இவங்க என்ன பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா பிசிக்கு ஃபுல்லாவே நீங்க எல்லா இடத்துலயும் இந்த காப்லேட்டோட சர்ச் ஏஐ மூலமா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிருக்காங்க. ரீகால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது பவர் பாயிண்ட்ல ஒர்க் ஆக போகுது. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அபிஷியலான எக்ஸெல்ல ஒர்க் ஆக போகுது. அதுக்கப்புறம் வந்து பவர் பாயிண்ட் எக்ஸெல், அதுக்கப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஃபுல்லாவே ஒர்க் பண்ண போகுது. அதுக்கப்புறம் வந்து மைக்ரோசாஃப்ட் ரீகால்னு சொல்லி கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து எக்கச்சக்கமான இந்த கார்ப்பரேட் மூலமா நம்ம எக்கச்சக்கமா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் எப்படி வந்து கூகுளுக்கு வந்து ஜெமினி இப்போ வந்துச்சோ, கூகுளுக்கு வந்து ஆண்ட்ராய்டு போன்ஸ்க்கு வந்து
ஏஐ இருக்கோ அதே போல் வந்து அதை வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டை எப்படி வந்து ஜெமினியாக கொண்டு வந்தாங்க அதே போல் வந்து இவங்க வந்து பிசிக்காக கொண்டு வர போகிறது தான் இந்த வந்து காப்லீட்டை வந்து அசிஸ்டன்ட் மாதிரி கொண்டு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கொண்டு வர போகிறாங்க. இது விண்டோஸ் இன்சைடர் ப்ரோக்ராம் மூலமா நம்ம எனபிள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செட்டிங்ஸில் போய் நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் மூலமா விண்டோஸ் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு எனபிள் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் ஆசஸ் தரப்புலேருந்து இப்போ வந்து ஆசஸ் டே சேல் சொல்லி வந்து சில டீலிங்லாம் கொண்டு வந்திருக்காங்க. டீல்ஸ்லாம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் செல்லிங் லேப்டாப் அக்சசரிஸ். இப்போ வந்து ஆசஸ் தரப்புலேருந்து லேப்டாப் வந்து இப்போ அக்சசரிஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா டெஸ்க்டாப்பு லேப்டாப்பு மானிட்டரு அதுக்கப்புறம் கீபோர்டு மவுஸு எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ஆசஸோட அஃபிஷியல் பேஜில் இருந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ்லாம் இருக்கும். இதுக்கு என்ன எக்ஸ்ட்ரா டெடிகேட்டட் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க கேட்டிங்கன்னா 4,000 rupees இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்க போறாங்க HDFC கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமா இஎம்ஐ டிரான்சாக்ஷனுக்கு. அது மட்டும் இல்லாம 12 months இஎம்ஐ கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் 12 month டென்யூர் வித் இஎம்ஐன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து ஆஸ்ட்ரோட அஃபிஷியல் வெப்சைட் பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நியூஸ் கேட்டீங்கன்னா விவோ எக்ஸ் ஃபோல்டு ப்ரோ எக்ஸ் ஃபோல்டு வந்து விவோட அடுத்த ஃபோல்டபிள் போனால எக்ஸ் ஃபோல்டு 4 இப்போ வந்து ரொம்ப டிலே ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபோன் வந்து இந்த வருஷம் 2024 கடைசியில் வருன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ இந்த ஃபோனை இப்போ வரப்போறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸ் ஃபோல்டு ப்ரோ வந்து 6000 mAh பேட்டரியோட IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் வரப்போகுது. இதில் வந்து என்ன இருக்க போகுது 3 ஸ்டேஜ் கேமரா பட்டன் இருக்க போது 50 MP பிரைமரி கேமரா இருக்க போது 50 MP அல்ட்ரா வைட் இருக்க போது 50 MP 3x ஜூம் பெரிஸ்கோபிக் கேமரா இருக்க போது. இப்படிப்பட்ட இந்த ஃபோல்டபிள் போன் வந்து இந்த வருஷம் கடைசியில் வரும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த வருஷம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எப்போ சொல்லியிருக்காங்க 2025 ஸ்டார்டிங்ல இதை பத்தி மேற்கொண்டு அனௌன்ஸ் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நான் ஃபைனல் நியூஸ் கேட்டீங்கன்னா ரியல்மி நோட் 60X அந்த ஃபோன் வந்து இப்போ வந்து மல்டிபிள் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. அந்த மல்டிபிள் சர்டிஃபிகேஷன் வாங்கினது மூலமா ஃபீச்சர்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் வெயிட் எவ்வளோ இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா 187 கிராம் வெயிட் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்க போகுது கேட்டிங்கன்னா 8 MP ஃப்ரண்ட். இந்த ஃபோனில் வந்து கேமரா ரெசல்யூஷன் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா செல்ஃபிக்காக 5 MP கேமரா இருக்க போது பேக்ல வந்து 32 கேமரா இருக்க போது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து என்னென்ன சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்குன்னு கேட்டிங்கன்னா 4G பேஸ் பண்ண ஃபோன் தான். இந்த ஃபோன் வந்து UFCC சர்டிஃபிகேட்லாம் வாங்கினதுனால இந்த EU அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா டிக்ளரேஷன் ஆஃப் கன்ஃபர்மேட்டிவ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. அதன் மூலமாக இந்த ஃபோனோட மாடல் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க கேட்டிங்கன்னா ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் என்னன்னு கிடைச்சிருக்கு மேனுஃபேக்சர் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதுல தான் இதோட போனோட வெயிட் கிடைச்சிருக்கு. ஆண்ட்ராய்டு UI 14 பேஸ் பண்ணி வரப்போகுது. ரியல்மி UIல ஆண்ட்ராய்டு 14 பேஸ் பண்ணி தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோனோட IMEI நம்பர்லாம் இன்னும் ரிவீல் ஆகும்போது நம்ம அப்டேட் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆன்டிலரி எக்யூப்மெண்ட் சொல்லி இந்த ப்ராடக்டோட ஃபைனலோட சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. இது என்ன ஆன சார்ஜரோட வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பர் வாக் சார்ஜரோட வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன mAh பேட்டரி வரலாம்னு கேட்டிங்கன்னா 5000 mAh வர, அதாவது அக்யூரேட்டாக சொன்னா 4880 mAh பேட்டரியோட வரப்போது. ஆனால் பிராண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறது 5000 mAh பேட்டரின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இதோட ஃபியூச்சர்ஸ் கிடைச்சிருக்கிறது இதுதான். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு பட்ஜெட் பேசிக்கான ஃபோன் தான். மேபி அண்டர் 10,000 கீழே தான் வரப்போகுது இந்த ஃபோன்ஸ். அது மட்டும் இல்லாமல் என்ன ஸ்பெசிஃபிகேஷனாக நம்மள்ட்ட ஏதாவது டவுட் கேட்கணும்னா கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன கான்டாக்ட் பண்ணால் நம்மள ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம் இருக்கு, அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற எதுவும் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ்லாம் கிடைக்குன்றது தெரிஞ்சுக்கிங்க. இதுதான் இன்னைக்கு நியூஸ். இதை பற்றி உங்களுக்கு கருத்து இந்த கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.